போனாம அந்த குழந்தைய கார்ல வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அழுதுட்டு இருந்த அந்த குழந்தைய கார்ல பார்த்த எங்க அப்பா அந்த குழந்தை யாருதுன்னு சுத்தி எல்லார்கிட்டயும் விசாரிச்சிருக்காரு. ஆனா யாருமே அந்த குழந்தை யாருதுன்னு சரியா சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா அந்த குழந்தைய தானே வளர்க்கணும்னு முடிவு பண்ணிருக்காரு. இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கே தெரியும்ல. அந்த குழந்தை நீங்கதான். நானா? அம்மா, அம்மா, அவர்தான் உங்க புள்ள. அம்மா, சிவா, அம்மா, சிவா, அம்மா, 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 அம்மா. உன்னை பிரிஞ்சு எவ்வளோ வருஷம் ஆகுது. நல்ல வேலை, அந்த கடவுள் என்னோட சேர்த்து வச்சுட்டான். அம்மா, என்னால இப்போ கூட நம்ப முடியலம்மா. இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் ஒருத்தர் சின்ன வயசுலயே அனாதை ஆகிறது. அம்மா, என்ன மன்னிச்சிருப்பா. அன்னைக்கு அந்த முனியும் கையில மாட்டிருந்தா அவன் உனக்கு கொன்னுடுவாங்கிற பயத்துலதான் பக்கத்துல இருந்த கார்ல உன்னை நான் வச்சேன். நீங்க எதுக்குமா மன்னிப்பு கேட்கணும்? நீங்க சரியாதானே செஞ்சீங்க. எனக்கு தான் உங்களோட சேர்ந்து வாழ்றதுக்கு அதிர்ஷ்டம் இல்லாம போச்சு. என்னப்பா பேசுற? கடவுள் என்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கதான் செய்யுது. கடல்ல ஒரு துரும்பு தூக்கி போட்டா அது எப்படி கரைக்கு வந்து சேருமோ, அது மாதிரி என்ன உன் ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இல்லைன்னா இந்த ஜென்மத்துல நான் எங்க ஒண்ணு பார்த்திருக்க போறேன்.
அம்மா, என்னை சுத்தி மாமா, அத்தை, பார்வதி, வினோத் இவங்க எல்லாரும் இருந்து கூட நான் மனசுல வெறுமையா அனாதையா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளும் காலையில தூங்கி எழுந்ததும் எனக்கு தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற உணர்வு தான் அதிகமா இருக்கும். அம்மா, முகம் தெரியாத உங்களை மனசுல நினைச்சுக்குவேன். குளிச்சுட்டு சாமி முன்னாடி போய் நிற்கும் போதெல்லாம், கடவுளே என்ன பெத்த தெய்வத்தை என் கண்ணுல காட்டுன்னு வேண்டிக்குவேன். நான் என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அதுக்கான தண்டனை எனக்கு கொடுத்துரு. என் அம்மாவை நல்லா வச்சிருன்னு பிரார்த்தனை பண்ணுவேன். அம்மா, என்னோட பிரார்த்தனை வீண் போலம்மா. அதனால இந்த ஜென்மத்திலேயே உங்ககிட்ட என்ன கொண்டு வந்து சேர்த்துட்டாருமா. நீங்க பக்கத்திலே இருந்திருக்கீங்க. ஆனா நீங்க தான் என் அம்மான்னு நான் தெரியாமலே இருந்திருக்கேன் பாருங்க. என்ன என்ன கொடுமைமா இது. அதுதான்ப்பா விதியோட விளையாட்டுங்கிறது. யாராவது யாரையாவது பிரிஞ்சிருக்கணும், யாராவது யாரையாவது தேடிட்டு இருக்கணும், யாராவது யார் மேலேயாவது அன்பு செலுத்திட்டு இருக்கணும். இதுதான்ப்பா உலகம் ஏங்கிட்டு இருக்கிறதுக்கான ஆதார ஸ்ருதி. அன்பு, பாசம், கோபம், விருப்பு வெறுப்பு இல்லாத உலகத்தையும் மனுஷங்களையும் நினைச்சு பாரு. அதுல எந்த சுவாரஸ்யமே இல்லப்பா. எப்படியோமா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருக்கு. அதுவே சந்தோஷமா. அது மட்டும் இல்லப்பா, நீ குழந்தைய என் மடியில துள்ளினப்ப உன்னை படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணும்னு நினைச்சேன். ஆண்டவ அருளால என்னோட அந்த ஆசையும் நிறைவேறிடுச்சு. இன்னைக்கு நீ ஒரு பெரிய டாக்டரா இருக்க. அம்மா, போலாமாம்மா? போலாம்ப்பா. நீ ஏன் அங்கேயே நிக்கிற? இங்க வா. பாரு, ரொம்ப தேங்க்ஸ் பாரு. ஐயோ, இ- இதுல இதுல என்னோட பங்கு என்னங்க இருக்கு? பிரிஞ்ச 2 பேரும் ஒன்னு சேரணுங்கிற உங்களோட பிரார்த்தனை நிஜமாயிருக்கு. அதான் நீங்க ஒன்னு சேர்ந்துட்டீங்க. உங்களோட இந்த சந்தோஷம் என்னங்கிறது எனக்கு புரியுதுங்க. அது என்னன்னைக்கும் இப்படியே நிலைச்சிருக்கணும். அதாங்க என்னோட ஆசை. என் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. இனி என் பையனை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அத்தை, உங்க புள்ளைகிட்ட எனக்கும் கொஞ்சம் உரிமை இருக்கு. நான் என்ன வேணாம் நான் சொன்னேன்? எடுத்துக்கோமா. இப்படிமா?
அம்மா அம்மா புவனா புவனா அம்மா புவனா அம்மாக்கு இப்போ குணமாயிடுச்சு. புவனா புவனா அம்மா தெரியுதாடா? அம்மா அம்மாடி புவனா புவனா இதுக்காகத்தானம்மா நான் இத்தனை வருஷமா உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் இவங்களை வெளியில கூட்டிட்டு போயிருந்தேன்ல, அப்போ கடவுளே கடவுளே, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு புரியலப்பா, புரியல. தம்பி ரொம்ப நன்றிப்பா. நீ புள்ள குட்டிங்களோட நல்லா இருக்கணும்ப்பா, நல்லா இருக்கணும். அம்மாடி பூனா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் அந்த ராஜசேகர் உன் கழுத்துல ஒரு தாலிய கட்டிட்டான்னா உன் பேர்ல இருக்கிற அந்த களங்கம் போயிடுமா? யார் இந்த ராஜசேகர்? அந்த பாவி பூஞ்சோலையில இருக்கா. மீனாவோட மாமாதான் அந்த ராஜசேகர். அப்போ அந்த 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 ராஜசேகர்? ஆமாங்க. அப்படின்னா இவர் வேற யாரும் இல்லம்மா, உங்க பொண்ணு தொலைச்ச அந்த குழந்தை இவர்தான். உங்க பேரு ஆமாம்மா, உங்க பேருந்தா. அந்த நீ என் பேரனா? ஆமா. ராஜா, என் பேர்னா ராஜா, என் தங்கமே, என் தங்கமே. ஐயோ, என்னால இந்த சந்தோஷத்தை தாங்கிக்கவே முடியலையே. நான் என்ன செய்வேன்? ராஜா, ராஜா தங்கமே, இதுக்காக நான் எத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன்பா. கடவுளே கடவுளே, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்வையா? என் தங்கமே. ராஜசேகர் தான் உங்க அப்பாங்கிற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியுங்க. சமய சந்தர்ப்பம் வரும்போது நானே உங்ககிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். இப்போ தாயமாவி சொல்லிட்டாங்க. தேங்க்ஸ் பாரு. ஒரே நேரத்துல எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துருக்க. தேங்க்ஸ் பாரு. என்னங்க எதுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? நடந்ததெல்லாம்
நாம ஆசைப்பட்ட நடந்தது எல்லாம் ஒரு காரணமா அந்த கடவுளால நடத்தப்பட்டது. நீங்க தேங்க்ஸ் சொல்லணும்னா சொல்ல வேண்டியது எனக்கு இல்லைங்க, அந்த கடவுளுக்கு தான். போனா நீ சரின்னு சொன்னா ராஜசேகருக்கு உடனே தகவல் அனுப்பி இங்க வர சொல்லலாமா? மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே